ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. ஒரு புதிய அப்டேட் தான். ஏற்கனவே இந்த அப்டேட் ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப நாளா அது சரியா ஒர்க் ஆகாம இருந்தது. இப்போ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒர்க் ஆகுது. எது ரிலேட்டடா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, அந்த இடத்தினுடைய நிலத்தின் உரிமையாளர் யாரு? அந்த நிலத்தினுடைய பட்டா காப்பி, எஃப்எம்பி மேப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வே நம்பர் தேவையில்ல, சப்டிவிஷன் நம்பர் தேவையில்ல, நிலத்தின் உரிமையாளருடைய பெயர் கூட நம்மளுக்கு தேவையில்ல. அதே மாரி மாவட்டம், தாலுகா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, அந்த நிலத்துடைய உரிமையாளர் விவரங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ, அது எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு நீங்க தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப் உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மூலமா எப்படி செக் பண்றது, அதெல்லாம் வந்து வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படிங்கிற வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அதுவும் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஜிஎஸ்னுடைய ஒரு வெப்சைட் தான். பட் இது வந்து தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்ப Play Storeல போயிட்டு உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த மொபைல ஓப்பன் பண்ணீங்க, அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் குடுத்துட்டு ஓடிபி சப்மிட் பண்ணிருங்க. ஓடிபி சப்மிட் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ, இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஜிபிஎஸ் லொகேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜிபிஎஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா, உங்க மேப் வந்து இந்த மாரி தான் வந்து காமிக்குது. ஸோ, இத நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. அல்லது ஜிபிஎஸ் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடம் எங்க இருக்கோ, அங்க போயிட்டு உங்களுக்கு நிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படிங்கிறது வந்து, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ, இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்ப அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அர்பன் சைட்ல இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கா தான் இருக்குது. ஸோ, அர்பன் சைட்ல இருக்க அந்த மேப்னுடைய விவரங்கள் நீங்க அந்த ஆப் மூலமா பார்க்க முடியாது. ஆனா, வில்லேஜ் சைட்ல வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இருக்கிறது அர்பன் ஏரியா அப்படிங்கிறனால, அந்த நிலத்தினுடைய விவரங்கள் வந்து வரதில்ல. ஆனா வில்லேஜ் சைடு இப்ப நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்ப வில்லேஜ் சைடு நான் இப்போ ஒரு நிலத்த வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலத்தினுடைய டேட்டா எனக்கு விவரங்கள் வேணும். பட்டா, சிட்டா, எஃப்எம்பி ரெஜிஸ்டர் எல்லாம் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்து மேல அப்படியே வச்சு நல்லா லாங் பிரஸ் வந்து பண்ணுங்க. கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி மேப் வந்து ஃபெச்சிங் டேட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாரி வரும். ஃபெச்சிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். அப்படி வரும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து டேட்டா எடுத்து தரும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு லைட் ப்ளூ கலர்ல இது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த நிலத்தினுடைய விவரங்கள் வந்து கீழ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்எம்பி ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதான் அந்த நிலத்தினுடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச். இது நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒண்ணு ஆப்ஷன். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தினுடைய ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் வேணும்னா, ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ ரெஜிஸ்டர் வந்துருச்சு. டோட்டல் ஓனர்ஸ் எத்தன பேரு? ஓனர் நேம் என்ன? லேண்ட் வந்து எந்த மாரி வகையைச் சேர்ந்த ரைத்துவாரி நிலமா? என்ன வகையைச் சேர்ந்தது? ஓல்டு சர்வே நம்பர் என்ன? அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, பட்டா நம்பர் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த பட்டா நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலா வந்து ஏக்கர்ஸ்ல எவ்வளோ இருக்குது? ஹெக்டேக்கர்ஸ்ல எவ்வளோ இருக்கு? அளவுகள் எவ்வளோ இருக்குது? அப்படிங்கிறது எல்லாமே இதுல குடுக்கப்பட்டிருக்குது. இப்போ பட்டா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 826. ஸோ அப்போ இந்த பட்டா நம்பர் அப்படிங்கிற அந்த 3வது ஆப்ஷன்ல போயிட்டு இதுல போயிட்டு 826 அந்த பட்டா நம்பர் நம்ம இப்ப என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்டர் பண்ணி தேடுக அப்படிங்கிறது வந்து குடுக்கணும். இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பட்டா டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள்னு வருது. பட் இதுல வந்து ஒரு சில பேருக்கு இந்த பட்டா காப்பி வருது. இன்னொரு நேரத்த கூட நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு அது வந்து வரமாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. அது இப்ப டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கா என்னன்னு தெரியல. பட் எஃப்எம்பி ஸ்கெட்ச், ரெஜிஸ்டர் எல்லாமே வருது. ஓகே. இப்ப இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். 564 பட்டா நம்பர். ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டா வருது. ஸோ, இங்க நீங்களே பாருங்க. ஸோ, ஒவ்வொரு நிலத்துக்கு வந்து கரெக்ட்டா டீட்டெயில்ஸ் வந்துருது. சப்போஸ் நீங்க செக் பண்ணும்போது வரல அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு மறுபடியும் வந்து செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். இப்ப அந்த பட்டா காப்பி நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்டின்னா, டவுன்லோட் பட்டா அப்டிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்ப வியூ ஆல் இன் மேப் அப்டின்னா, ஜஸ்ட் அந்த மேப்ல அந்த டிராயிங் வந்து உங்களுக்கு காமிக்குது. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. மேப்ல வந்து இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டா காமிக்குது.
ஸோ இந்த ஆப் கண்டிப்பா வந்து பயனுள்ளதாக இருக்குது. முடிஞ்ச அளவு நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.